ஹாய் காய்ஸ், நான் தான் அவங்க சேலம் தமிழன். ஸோ நம்ம இப்போ வந்து எங்கே போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தான். ஸோ இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு கொஞ்சம் கெஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த பக்கம் திரும்பி பார்த்தாச்சு. ஸோ வண்டி எதுவும் வரல. ஸோ பை பஸ்ஸில் போய் ஜாயின் ஆகிக்கலாம். ஓகேங்களா? நல்ல வேலைங்க, பைக் வந்துட்டு நான் பார்க்கவே இல்லை. ஸோ நீங்கள் யாருமே இந்த மாதிரி கேர்லெஸ் வந்துடாதீங்க. எல்லா பக்கமும் பார்த்து அதுக்கு கிராஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? உங்களை யாருக்காவது பிடிக்காமல் போச்சுன்னா அவங்கள தொந்தரவு பண்ணாதீங்க, அப்படியே விட்டுருங்க, அப்படியே விலைக்கு வந்துடுங்க. நமக்கே தெரியும் அவங்களுக்கு வந்து நம்ம மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, பிடிக்கல, அவங்க நம்மளுக்கு நல்லாவே அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே தெரியும். ஸோ திரும்ப திரும்ப போய் வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறது வந்து சரி கிடையாது. ஸோ அதனால் அமைதியாக இருந்துக்கங்க. ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து லைஃப்பில் நிறையா பேர் கிராஸ் ஆவாங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா யாராவது ஒருத்தர் தான் நமக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அவங்கக்கிட்ட நம்ம பேசும்போதும் பழகும் போதும் வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையாங்கிறத வந்து நம்ம வந்து பார்க்கும்போதே பழகும்போது தெரியும். அப்படியே ஓகே இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம். பட் அவங்க வந்து ஒரு மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கும்போது நமக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த மாதிரி வந்து நமக்கு தோணுச்சுன்னா அவங்க கூட வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்க வேணாம். ஸோ அதான் நான் நல்லா சொல்கிறேன். அவங்க வந்து ஃபேக்காக வந்து பழகுவாங்க. அதுக்காக தான் வந்து சொல்கிறேன். உங்கள்கிட்ட ஒரு மாதிரியும் நீங்கள் இல்லாதப்போ ஒரு மாதிரியும் வந்து பழகுவாங்க. ஸோ நம்ம எது பெஸ்ட்டுன்னு சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து லைஃப்பை ரன் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா பின்னாடி வந்து நமக்கு நடக்க போகிறது முன்னாடியே காட்டுறது வந்து அந்த சிம்டம்ஸ் தான். அந்த மாதிரி வந்து நிறையா டைம் வந்து எனக்கு காட்டுனுச்சு. நான் வந்து இல்லை இவங்க என்ன பண்ண போகிறாங்க, ஸோ இவங்க இப்படி பேசுகிறாங்களே, ஸோ நல்லா பேசுகிறாங்க, அவங்க லைஃப்லாம் நல்லா கூட ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க, ஸோ அப்படின்னு நிறையா டைம் வந்து நானும் திங்க் பண்ணியிருக்கேன். ஆனால் அது எல்லாமே வந்து பொய்யா போயிடுச்சு. அதனால தான் சொல்கிறேன். ஸோ யாருக்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் கொஞ்சம் உஷாராக இருங்க. ஓகேங்களா? என்ன லைட்டாக ஜாம் ஆகுதே, கொஞ்சம் விடுங்க காரக்காரண்ணே. சரி ஓகே, எல்லோரும் போட்டு பொறுமையாகவே போங்க. பொறுமையாக போகிறது எல்லாருக்குமே நல்லது. பார்த்தீங்களா லாரிக்காரண்ணே எப்படி போகிறாருன்னு. ஸோ லாரி ஓட்டுறதுலாம் சரியான இரவும் பகலும் வந்து கண் முழிச்சு ஓட்டுறாங்க பாவம். ஆனால் உண்மையிலேயே நம்ம வந்து டூ வீலர் போகிறோம், நம்ம திட்டிகிட்டே போவேன், இப்படி போகிறான் அப்படி போகிறான் வழி பண்ண மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க சைட்லேருந்து பக்கம் வண்டி ஓட்டுறது ரொம்ப கஷ்டம். அதே மாரி நம்ம லைஃப்பில் ஒரு விஷயம் வந்து மாறுனுச்சுன்னா, அதாவது இப்போது ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஒருத்தர் வந்து நம்ம விட்டுட்டு போகிறாங்க அப்படின்னா போகட்டும், அதை அப்செட் பண்ணிக்கோங்க. ஸோ அவங்கக்கிட்ட போய் நம்ம வந்து கெஞ்சணும் அவசியமும் இல்லை, அவங்களுக்கு எடுத்து சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கணுங்கிற அவசியமும் இல்லை. ஸோ நம்ம என்ன தான் சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது. அதனால் நம்ம வாழ்க்கை வந்து ஒரு கொஞ்ச காலத்துக்கு தான், நடக்கிறது நடக்கட்டுமே, அது நல்லதாகவே நடக்கும். ஸோ அதனால் நம்ம அமைதியாகவே இருந்துப்போம். ஓகேங்களா? எப்போவுமே தனியாக இருக்க கற்றுக்குங்க. அது நமக்கு நிறைய சொல்லித்தரும். ஏன்னா எனக்கு நிறையா சொல்லி தந்திருக்கு. ஸோ நான் இப்போது யார் எப்படி இருக்காங்க அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதை வச்சு ஒவ்வொருத்தரையும் புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நான் தனியாக தான் இருக்கேன், ஆனால் சந்தோஷமாக இருக்கேன். ஆனால் இது எல்லாத்துலேயும் ஒரே விஷயம் மட்டும்தான் வந்து நிலச்சி நிற்கும். இப்போ நமக்கு வந்து ஒருத்தர் வந்து ஒரு வழியை தந்துட்டு போகிறாங்க அப்படின்னா அந்த வழியை மறந்து கூட நம்ம வாழ கற்றுக்கலாம். ஆனால் அந்த வழியை தந்தவங்களோட நினைவுகளை நம்ம என்றைக்குமே மறக்கவே முடியாது. அது எப்போவுமே மனசுக்குள்ளே ஆழமாக பதிஞ்சிருக்கும். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, தட் இஸ் த ட்ரூ ரிலேஷன்ஷிப். அப்படிப்பட்ட உறவுகளை நம்மளால் மறக்கவே முடியாது. ஆனால் அவங்க ஈஸியாக மறந்துடுவாங்க. நம்ம கூட நம்ம சந்தோஷமாக இருக்கும்போது இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம கூட நம்ம கஷ்டத்தில் இருக்கும்போது கூட இருப்பாங்களான்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். கண்டிப்பாக கிடையவே கிடையாது. நிறைய டைம் வந்து உங்களுக்கு அது லைஃப்பில் நடந்திருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள்.
அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா அது மிகப்பெரிய முட்டாள்தனம். நல்ல வேலை தப்பிச்சேன். அங்கே போலீஸ் வேறு பிடிச்சிட்டு இருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மக்கிட்ட எல்லா ப்ரூஃபும் ரெடியாக இருக்குது. ஸோ கேட்டாலும் ஒன்றும் இஷ்யூ வராது பெருசாக. இந்த டர்னிங் வந்து கொஞ்சம் டேஞ்சராக தான் இருக்கும். ஸோ அதை கிராஸ் பண்ணிவிட்டு அடுத்து வண்டிக்கார வேறு நின்று போகிறாரு. பஸ் வேறு கிராஸ் ஆகுதா? ஓகே 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 ப்ரோ, சாரி. போட்டோம். ஓகே, 2 பக்கமும் கார் வருதுறான். நம்ம நடுவில் பூந்து போயிடுவோம். வழி விட்றாங்களா பாரு. கொஞ்சம் இண்டிகேட்டர் போட்டாச்சு. அண்ணா நல்ல பிரதர். ஸோ இண்டிகேட்டர் போட்டு தான் போகிறாரு. சூப்பருங்க. ஓகே, சரி, ஓகே காய்ஸ், இதோட கண்டினியூ வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு பை பாய். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அப்படியே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, பை பாய்.